Hello everyone. Today's video is the Lotus Tordat. First, we are discuss about Tordat introduction. Tordat born 4th March 1856 in Kolkata, died in 30 August 1877 at the age of 21. She is a translator, poet, and essayist. She is the author of Ancient Ballads and Legends of Hindustan, her first novel, an Indian writer in French. About the poem, Tordat, she is an Indian writer. She is combination of Western culture and Indian culture. In the Lotus, the title in Indian mythology, we are used in the Lotus is a highly spiritual ones. In Hindu Vedas, goddess of Lakshmi sat on the lotus. Buddhist also, lotus is a creation. This is a short poem. It's a sonnet 14-line poem. Rhyme scheme is A B B A A B B A C D D C. It's divided into parts: octave and sestet. In this poem, personification of love, Flora, Rose and Lily. The Lotus. Love came to Flora asking for a flower that would of flowers be undisputed queen. Goddess of love வந்து ஃப்ளோரா கிட்ட, காடஸ் ஆஃப் ஃப்ளோரா யாருன்னா அவங்க தான் வந்து பிளான்ட்ஸோட காடஸ். ஸோ காடஸ் ஆஃப் லவ் வந்து காடஸ் ஆஃப் ஃப்ளோராட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு ஒரு ஃப்ளார் தான், அந்த ஃப்ளார் எனக்கு வந்து எப்படி இருக்கணும்னா எல்லா பேரும் எல்லா ஃப்ளார்ஸும் அக்செப்ட் பண்ணுற ஒரு ஃப்ளார்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து லில்லிக்கும் ரோஸுக்கும் ஒரு ரிவல்ஸ் வந்து நடக்குது. என்னதுன்னா, குயின் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து யார் அப்படின்றதுக்காக. ஸோ பாட்ஸ் ஆஃப் பவர் அப்படின்றவங்க வந்து, பாட்ஸ் அப்படின்னா யாருன்னா பொயட்ஸ். ஸோ அவங்க எல்லா பேருமே வந்து ரோஸையும் லில்லியும் ப்ரவுட் பண்ணி வந்து பாடியிருக்காங்க. இதில் வந்து லில்லியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, த ரோஸ் கேன் நெவர் டவர் லைக் தி பேல் லில்லி வித் ஹே ஜூனோ மெயின். ஜூனோ இங்கே யாருன்னா காடஸ் ஆஃப் ஜூபிட்டரோட ஒய்ஃபு. ஸோ அந்தளவுக்கு ஒயிட் பேல் கலரில் வந்து லில்லி இருக்குது. அந்த பேல் கலரை வந்து ரோஸ் வந்து எப்போதுமே டச் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு செட் ஆஃப் பொயட்ஸ் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பொயட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ரோஸ் மாதிரி ஒரு லவ்லியான ஃப்ளார் இருக்க முடியுமா அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கும் இடையில் அகைன் வந்து ஒரு சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ காடஸ் ஆஃப் லவ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு ஃப்ளார் தான், அது ஒரு ரோஸ் மாதிரி டெலிஷியஸாகவும் இருக்கணும், லில்லி மாதிரி ப்ரைடாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து காடஸ் ஆஃப் ஃப்ளோரா கேட்குறாங்க, உனக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னு காடஸ் ஆஃப் லவ்கிட்ட கேட்குறப்போ அவங்க சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ரோஸ் மாதிரி ரெட் கலரில் வேணுன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எனக்கு லில்லி மாதிரி ஒயிட் கலரில் வேணும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எனக்கு ரெண்டுமே மிக்ஸ் ஆகி கூட காம்பினேஷனில் கூட எனக்கு வேணும் அப்படின்றாங்க. உடனே ஃப்ளோரா என்ன பண்ணுறாங்கன்னா, லோட்டஸ் எடுத்து தராங்க. லோட்டஸ் எப்படி இருக்குன்னா, ரோஸ் மாதிரி ரெட்டாகவும் லில்லி மாதிரி பேல் அண்டு ப்ரைடாகவும் இருக்குது. அதுதான் குயின்லெஸ்ட் ஆஃப் ஃப்ளார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவ்வளோ தான் போகும் ஆக்சுவலி. Thank you, and don't forget to subscribe my channel. If you like, share my video.
தேங்க்யூ.